ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு வடை. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தட்டைப்பயிறு வடை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு கப் அளவுக்கு தட்டைப்பயிரை எடுத்து அதை 2 மணி நேரம் ஊற வைத்து கொள்ளவும். அதன் பிறகு வடைக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை எடுத்து கொள்ளவும். 2 மணி நேரம் ஊற வைத்த தட்டைப்பயிரை கழுவி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அரைத்த தட்டைப்பயிரை பாத்திரத்தில் போட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை மற்றும் 1 டீஸ்பூன் சோம்பு, வடைக்கு தேவையான அளவு உப்பு மற்றும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நன்றாக பிசைய வேண்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் பிசைந்த மாவை லேசாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து கொண்டால் உடம்புக்கு ஹெல்த்தியான தட்டைப்பயிறு வடை ரெடி. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தட்டைப்பயிறு வடை ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.